இப்போ தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் திமுக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து என் பேச்சுக்கு ஆனா இந்த திமுகவை பொறுத்த வரைக்குங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர் பதவி வந்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகி போயிருதுன்னா அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னன் அவங்களே பட்டம் சூட்டிக்கிறாங்க. திமுக மாவட்ட செயலாளர் நான் தான் குறுநில மன்னன். இந்த மாதிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் எஸ்பி எவனா இருந்தா எனக்கு என்ன எங்கிட்ட வந்து பேசிட்டு போங்க யார். இதெல்லாம் ஆணவத்தினுடைய ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு வெளிப்பாடுங்கண்ணா. அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த தர்மபுரியில திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பேசிய பேச்சு கட்சி மீட்டிங்ல திமுக அழிய ஆரம்பித்து விட்டது, மக்களே அவங்களை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கறதுக்கு சான்று தான் இது. வருகின்ற காலத்துல அவங்களுக்கு தெரியும் ஆணவத்தை எப்பொழுதும் ஜனநாயகத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரெகுலர் மீட்டிங்ஸ்ங்கன்னா சால்வ் பண்ணி கொடுப்போம், அப்பப்ப ஃபீட்பேக் எடுப்போம். நிறைய இஷ்யூஸ் இருக்குங்கன்னா மைக்ரண்ட் லேபரர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, அவர்களுக்கு தேவையான ஹவுசிங் ஃபெசிலிட்டி பிரச்சனை, இம்போர்ட் டியூட்டி காட்டன் 11% இருக்கு, எல்டிசி கண்ட்ரி 5%, நிறைய இஷ்யூஸ் இருக்குங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டெக்ஸ்டைல் வந்து டைனமிக் செக்டருங்கண்ணா. 3 மாதத்துக்கு முன்பு இருந்த பிரச்சனை இன்னைக்கு வேற பிரச்சனையா இருக்கும், இன்னும் 6 மாசம் கழிச்சு பேசினா புது பிரச்சனையா இருக்கும். அதனால அடிக்கடி நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள், இதற்கு முன்பு அண்ணன் செந்தில்நாதன் அவங்க இருந்தாங்க, இப்ப அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவங்க இருக்கிறாங்க, கூட எல்லாம் எங்களுடைய மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க, தொடர்ந்து அவங்க பேசிட்டே இருக்காங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி டைனமிக் பிளேஸ். அதனால நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், அந்த பிரச்சனை எடுத்துட்டு போகணும், சால்வ் பண்ணிட்டே இருக்கணும்னா காரணம்